தமிழ் சினிமா வரலாற்றில் அதிக ஓப்பனிங்கு அதே போல் அதிக வசூல் இது ரெண்டுமே வந்து இந்த படம் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திரையரங்கில் ஓடி எவ்வளோ சம்பாதிச்சுன்னு பார்த்தா 160 கோடின்னு அவங்க தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேயே இப்போ போட்டிருக்காங்க. அப்போ முதல் நாள் வசூல் 148 கோடிங்கிறது போய் தானே. இல்லை, இது ரொம்ப தவறான நடைமுறையாக இருக்குல்ல. அதனால தான் திருப்திப்படுத்துறதுக்காக சொல்லிகிட்டே இருக்க முடியாது. அதனால தான் விஜய் பட வசூலை யாரும் நம்புறதில்ல. மற்ற பட வசூலை சொன்னா ஒத்துக்கிறாங்க, விஜய் பட வசூலை தயாரிப்பாளர் சொன்னாலே சத்தமா சிரிக்கிறாங்க எல்லாரும். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். கூலி 10வது நாள். ஆமா, ரிலீஸ் ஆகி 10வது நாள் ஆயிருக்கு. நம்ம கலெக்ஷனை பற்றி தான் பேசணும். எப்படி இருக்கு? 10 நாள் ஆகியும் நல்லா இருக்கு. இப்போ வரைக்கும் கலெக்ஷன் நல்லா இருக்கு. அதே மாதிரி க்ரௌட் 80% வரைக்கும் க்ரௌட் வருது. இன்னைக்கு வீக்கெண்டுங்கிறதுனால இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் போயிட்டு இருக்கு. இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த தமிழ்நாடு தவிர்த்த மற்ற பகுதிகளில் இந்த படம் எப்படி ஓடுதுங்கிறது தான். தமிழ்நாட்டில் நல்லா போகுது, ஆஸ் யூஷுவலாக போயிட்டுருக்கு. இது ஏற்கனவே இங்கே ப்ராஃபிட்டபிள் ஜோன் போயிடுச்சு, ஏற்கனவே லாபம் வர ஆரம்பிச்சிருச்சு. மற்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா காட்சிகள் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் வட இந்தியாவில் 3500 ஷோ தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி இன்னொரு 1000 ஷோ இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை, அதாவது இந்த வெள்ளிக்கிழமை 2வது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 6500 காட்சிகளாக அங்கே அது அதிகரிச்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே. குறிப்பாக அதோட ஹிந்தி வெர்ஷன் ஃபண்டாஸ்டிக்காக போகுது அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அது காரணம் என்னென்னா, அந்த டப்புடு வெர்ஷனை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் பயன்படுத்தின பாட்டு அதே போல் வசனம் கிட்டத்தட்ட ரஜினியே பேசுகிற மாதிரி தான் அதில் அவருக்கு டப்பிங் இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு டைரக்ட் ஹிந்தி படம்னா எப்படி என்ன மாதிரி மரியாதை இருக்குமோ அந்த மரியாதையோடு ஓடுது. கூட ரிலீஸ் ஆன அந்த வார் 2 டோட்டலாக வாஷ் அவுட்டுங்கிறதுனால இந்த படத்துக்கு இன்னும் பெரிய செல்வாக்கு இருக்குது. அதனால் இந்த கலெக்ஷனுங்கிறது ஒரு பெரிய ஒரு தொகையாக தான் வந்துருக்கு. இந்த படம் மாபெரும் வெற்றி அப்படின்னாவே இந்த 15 நாள் கலெக்ஷனே போதும்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு 10வது நாள். இன்னைக்கு 10வது நாள் கிட்டத்தட்ட 600 கோடி வரைக்கும் எடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே 500 கோடி தாண்டிடுச்சு அந்த படம். ஸோ அது இன்றைக்கும் நாளைக்கு சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு மண்டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அன்னைக்கு இந்த படத்துடைய எண்டு கலெக்ஷன் என்னவா இருக்குன்றதை கெஸ் பண்ணிடலாம். மண்டே அவங்க சொல்கிறத வச்சு. வெளிநாடுகள்லாம் இன்னும் அந்த ஃபீவர் இருக்குது, இன்னும் கூலி நல்லா போயிட்டுருக்கு. அவங்க புதுசாக கண்டஸ்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் படம் பார்த்தாக்கா அந்த நபர் அந்த டிக்கெட்டை காமிச்சா போதும், இங்கே சென்னையில் ரஜினியை மீட் பண்ணலாம். ஆமாம், அதான் பிளான். டைப் இருக்கும் இங்கே. ஆமாம், நேற்று தான் அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. பயங்கரமாக இருக்குது. அங்கே படத்தை ரிலீஸ் பண்ணுற பிரத்யங்கரா நிறுவனம் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. நார்த் அமெரிக்காவில் எங்கே வேணால் படம் பாருங்க. நார்த் அமெரிக்கான்னா அமெரிக்கா கனடா ரெண்டும் சேர்ந்தது. எங்கே வேணால் படம் பாருங்க. படம் பார்த்துட்டு அந்த டிக்கெட்டை எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் இதில் செலக்ட் பண்ணி கொஞ்சம் பேர் சென்னையில் ரஜினி. ஆனால் சொந்த செலவில் வரணுமா, அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல. சொந்த செலவில் தான் வரணும். அவங்க எப்படி பண்ண முடியும்? மீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அதுவே பெருசுங்க அவங்களுக்கு. இப்போ நீங்கள் வாய்ப்பு தானே. நீங்கள் இது இப்படி சொல்கிறீங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ, கூலி ரிலீஸ் ஆனப்போ எங்கெங்கிருந்து வந்திருந்தாங்கன்னு தெரியுமா? ஆட்கள் துபாயிலேருந்து, தாய்லாந்துலேருந்து, துபாயிலேருந்து, கத்தார்லேருந்து, குறிப்பாக பெண்கள் கத்தார்லேருந்து, ஜப்பான்லேருந்து, மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து பெரிய கூட்டமே வந்தது. ஸ்ரீலங்காவில் படம் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ரிலீஸ் ஆகுது. ஆனால் இங்கே தான் படம் பார்ப்போன்ட்டு அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க ஆட்கள். ஸ்ரீலங்கா பல நாடுகள்லேருந்து படம் பார்க்க வராங்க. அப்போ ரஜினியை பார்க்கணுன்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ நாளையும் செலவு பண்ணி வருவாங்க. பார்க்கறதுக்கே வரும்போது ரஜினியை பார்க்க ஈஸியாக வருவாங்க. ஆமாம். இப்போ இதோட ரீச் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஜெயிலரை தாண்டும் நிச்சயமாக. கலெக்ஷன் வைஸ் ஜெயிலரை அந்த படம் மிஞ்சிரும். இதுதான் நம்பர் 1 படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதே போல் இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டு கலெக்ஷன் அப்படின்றது தான் உண்மை. படத்தை திரையிட்ட எல்லா தியேட்டருக்காரங்களுமே ஒரு ஓவர்ஃப்ளோ அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்காங்க. எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அவங்களுக்கு லாபமாக மாறி இருக்கு இந்த படம். அதனால் தமிழ் சினிமா வரலாற்றில் அதிக ஓப்பனிங்கு அதே போல் அதிக வசூல் இது ரெண்டுமே இந்த படம் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதோட வசூல் அமையும். இப்போ இதற்கிடையில் ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. என்னன்னா, லியோ படத்தோடைய வசூல் அது அவங்க சொன்னதை விட வேற மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கு. இப்போ கவர்மெண்டோடைய பதிவுகளில் வேற மாதிரி பதிவாயிருக்கு. அது என்னன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்னு ஒரு துறை இருக்கு, மத்திய அரசு துறை. அது அங்கே இந்த
நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, நிறுவனங்களை இன்கார்பரேட் பண்ணி பதிவு பண்ணுறாங்கல்ல, அந்த நிறுவனங்கள் அவங்களுடைய வருமானம் என்ன ஒவ்வொரு ஆண்டும் வந்து அதை சமர்ப்பிக்கணும். அப்படி ஒரு வருமானம் என்னன்றத ஒரு நிறுவனம் சமர்ப்பிச்சிருக்கு. அது யாருன்னா அந்த லியோ படத்தை தயாரித்த லலித்குமாரோட நிறுவனம். அது வந்து அந்த நிறுவனத்தில் 4 பங்குதாரர்கள் தான். அதாவது லலித்குமார், அவங்க ஒய்ஃபு, அவங்க பசங்க 4 பேர் தான் பங்குதாரர்கள். அதில் அவங்களுக்கு எவ்வளோ பங்கு இருக்குது, என்ன இதுன்ற டீட்டெயில் எல்லாம் அதில் இருக்குது. 3 கோடி ரூபாய் முதலீடு போட்டு நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க. ஒரு 25 கோடி ரூபாய் கடன் வாங்கி படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த உண்மையெல்லாம் அதில் வருது. இதை வந்து யாரோ இந்த டாக்குமெண்ட்டை வந்து அந்த நிறுவனத்தினுடைய இணையதளத்திலிருந்து எடுத்து அதை பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணிட்டாங்க சோசியல் மீடியாவில். ஆமாம். இப்போ அதில் இந்த லியோ படத்தை தயாரிக்க செலவு எவ்வளோ, வந்த வருமானம் எவ்வளோ, தியேட்டர் மூலமாக மட்டும் எவ்வளோ வருமானம் வந்தது, இது எல்லாத்தையும் வந்து அதில் அம்பலம் ஆயிடுச்சு. இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, தியேட்டர் மூலம் மட்டுமே முதல் நாளில் 148 கோடியே என்னவோ ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டே 148 கோடின்னு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பெரிய ஹியூஜ் அமௌண்ட். அதுக்கு முன்னே தான் ஷாருக் கான் படம் பத்தான், ஜவான், இந்த 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 2மே வந்து 10,000 அரங்குகளுக்கு மேலே ரிலீஸ் ஆச்சு. உங்களுக்கு ஷாருக் கான ஸ்டார்டம் தெரியும், அவருக்கு வேர்ல்டு லெவல் எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். இந்தியாவிலே 10,000 தேட்டர் அது ரிலீஸ் ஆகக்கூடிய படம். அப்படிப்பட்ட அந்த படத்துக்கு என்ன ஓப்பனிங்னா 115 கோடி ரூபாய் ஓப்பனிங், ரியல் ஓப்பனிங். அவங்க ஃபேக்கா எப்படி சொல்ல முடியும், அவங்களுக்கு அவசியம் இல்லையே. வெறும் 115 கோடி. ஆனா இங்க லியோ எத்தனை தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தா 4000 திரையரங்குகளுக்கு குறைவாக தான் ரிலீஸ் ஆச்சு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து 900 தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. மற்ற பகுதிகள் எல்லாம் குறைவாக தான் ரிலீஸ் ஆச்சு. வேர்ல்டு வைடாக வந்து இது குறைவாக தான் ரிலீஸ் ஆச்சு. லிமிடெட் ரிலீஸ் தான் அதுக்கு பேரு. அப்போ ஒரு 4000 ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகுது ஒரு படம். அந்த படம் எப்படி 150 கோடி இருக்கும்? 10,000 ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆன ஒரு படம் வெறும் 115 கோடி தானே எடுக்குதுன்ற கேள்வி அப்பே எழுப்புனாங்க. நம்மளே கூட அதை பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது அப்போ இந்த போஸ்டர் எப்படி அடிச்சிங்க அப்படின்ற கேள்வி முதல்ல வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது தியேட்டரிக்கல்ல எவ்வளோ இவங்களுக்கு வந்ததுன்னு உண்மையாக ஒரு கணக்கு கொடுத்துருக்காருல. அதில் பார்த்தா இந்த படத்துக்கு அந்த இந்த உரிமை, ஓடிடி உரிமை, டிஜிட்டல் உரிமை, அப்புறம் இந்தி உரிமை, சேட்டலைட் ரைட்ஸ், இதெல்லாம் வித்தது மூலமா 404 போட்டிருக்காங்க. அதான் இதெல்லாம் வித்தது மூலமா ஒரு 260 கோடி என்னவோ கிடைச்சிருக்கு, 240 கோடி கிடைச்சிருக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் வித்தது மூலமா. மீதி வந்து தியேட்டரிக்கல் திரையரங்கில் ஓடி எவ்வளவு சம்பாதிச்சுன்னு பார்த்தா 160 கோடின்னு அவங்க தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதிலே போட்டிருக்காங்க. அப்போ முதல் நாள் வசூல் 148 கோடிங்கிறது பொய் தானே. அப்போ அடுத்தடுத்த நாள் இவங்க வசூலுன்னு காமிச்சாங்க, அதெல்லாம் வெறும் போஸ்டர். பொய்யை வந்து பொதுவாக சொல்ல முடியும். அதுதான் அது எதுக்காக இதை பண்றாங்கன்னா அந்த நாயகனை திருப்திப்படுத்த, பிளஸ் வந்து அவர் தான் நம்பர் 1 நிற்கிறாருன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அதை பண்றாங்க. இது ஏற்கனவே வந்து அம்பலம் 300 கோடி வசூல் அப்படின்ட்டு அந்த பட நிறுவனம் அறிவிச்சிருச்சு. அறிவிச்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்துருச்சு அந்த நிறுவனத்துக்கு. இது பகிரங்கமா நடந்தது, நான் எதுவும் கதையெல்லாம் எதுவும் சொல்ல. இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்துருச்சு. தயாரிப்பாளரை வந்து கார்னர் பண்ணிட்டாங்க. அவங்களால வெளியேற முடியல, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்கன்னாக்க இருந்தா தானே கொடுக்க முடியும். வசூல் கணக்கே இல்லை அவங்க கிட்ட. அப்புறம் அவங்க கிடுக்கி இப்படி போட்டு விசாரணை பண்றாங்க. அப்போ அந்த அம்மா, அந்த படத்தோட நிறுவனம் கல்பாத்தி, அர்ச்சனா கல்பாத்தி, அந்த அம்மா வந்து சொல்றாங்க, சார் இது சினிமாவில் சகஜம் சார், இது ஹீரோவை திருப்திப்படுத்துறதுக்காக வந்து நாங்கள் ஒரு விளம்பரத்துக்காக இதை நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம், அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு வந்து அவங்க விளக்கம் சொல்றாங்க. இந்த விளக்கத்தை இன்கம் டேக்ஸ் அதிகாரி வெளியே வந்து சொல்லிட்டாங்க. இல்லை, இது ரொம்ப தவறான நடைமுறையா இருக்குல்ல. அதனால தான் திருப்திப்படுத்துறதுக்காக சொல்லிட்டே இருக்க முடியாது. அதனால தான் விஜய் பட வசூலை யாரும் நம்புறது இல்லை. ஒரு வசூல் அவங்க சொன்னாங்கன்னா இது பொய், நிச்சயமா இது பொய் தான். ஏன் பொய்? அந்த ஹீரோ வந்து அவரை திருப்திப்படுத்துறதுக்காக வந்து போட சொல்றாரு அப்படிங்கிறத எல்லாருமே வந்து அவங்க வெளியே வந்து பேசுறாங்க. நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், மற்ற பட வசூலை சொன்னா ஒத்துக்கிறாங்க, விஜய் பட வசூலை தயாரிப்பாளர் சொன்னாலே சத்தமா சிரிக்கிறாங்க எல்லாரும். இது எந்த அளவுக்கு உண்மை, நாங்க எப்படிடா நம்புறதுன்றாங்க. ஏன்னா பொய்யாவே அதை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். இதே அர்ச்சனா கல்பாத்தி இப்போ கோட்டுன்னு ஒரு படம் தயாரிச்சு விட்டாங்க. அந்த படத்துக்கு வெற்றி விழா எப்படி கொண்டாடுறாங்கன்னா, ஒத்த கேக்கு, ஒத்த ஹீரோ, ஒத்த ப்ரொடியூசர், இவ்வளவுதாங்க. இவங்க 3 பேர் கேக் வெட்டி அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. கேட்டா 100 கோடி ஷேர் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்தா திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து இப்போ ஒரு பேட்டி கொடுக்குறாரு. 5 படத்தை வந்து அவர் வரிசைப்படுத்துறாரு. 100 கோடி ஷேர், 90லேருந்து 100 கோடி ஷேர் வந்த படம்னு 5 படத்தை வரிசைப்படுத்துறாரு. அதில் வந்து இந்த கோட் படமே இல்லை. ஆனால் அவங்க 100ன்னு போட்டு ஒரு கேக் வெட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அந்த
முறைகேடுகள் அப்படிங்கிறது சினிமாவில் இப்போதான் இந்த டாக்குமெண்ட் வெளியே வரலன்னா இதை எல்லாரும் நம்பிட்டே தான் இருப்பாங்க. நம்பிட்டு தான் இருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட் தான் அதை கொஞ்சம் வெளியே வந்து ஆமா, இப்போ இந்த டாக்குமெண்ட் வெளியே வந்து உண்மையான வசூல் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த பொய்யான வசூலை சிலர் பரப்புனாங்க மீடியாவில். இதே வேலையை உட்காந்துட்டு பெய்டு பிஆர்ன்னு சொன்னாங்க. அவங்களெல்லாம் பதறாங்க. அவங்கெல்லாம் ஐயோ என்னடா நம்ம உண்மையெல்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்னு பதறாங்க. அந்த தயாரிப்பாளர் வந்து எப்படி இதுக்கு விளக்கம் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இது ஒரு இதை காமெடி மாதிரி ஆயிட்டு. ஆமா, இது என்னன்னா எல்லா பத்திரிகைகளும் வந்து இதை அம்பலப்படுத்திட்டாங்க. நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்றோம்ல, அந்த செய்தி சேனல்கள், அதே போல பிரிண்ட் மீடியா, இவங்க அவ்வளவு பேரை வந்து இதை ஆதாரப்பூர்வமா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு டாக்குமெண்ட் இது. ஆமா ஆமா. இப்போ கூலி வந்திருக்கு 10 நாள் ஆயிட்டு. இப்போ சின்ன பட்ஜெட் படங்கள், சில படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணாம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆமா ஆமா. அதெல்லாம் இப்போ ஒண்ணா ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த வாரம் 2வது வாரம் கூலி ரிலீஸ் ஆன 2வது வாரம் ஒரு 2 படம் தான் ரிலீஸ் ஆச்சு. அதுல 1 ரீ-ரிலீஸ் கேப்டன் பிரபாகரன். அது ரிலீஸ் ஆகி நிறைய இடங்கள்ல வந்து ரொம்ப சென்சேஷன்ல படம் பார்க்குற அத்தனை பேருமே அதெல்லாம் அழுதுட்டாங்க. இல்ல, எல்லாருமே வந்து என்ன, அந்த படத்தை வந்து பல பேர் மறந்துட்டாங்க. அன்னைக்கே வந்து ஒரு ஆங்கில படத்துக்கு நிகராக எடுக்கப்பட்ட படம். இன்னைக்கு நீங்க பெரிய ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் பிரமிச்சு, என்னடா அது அப்ப எப்படி எடுத்திருக்கானா? ஏன்னா இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் யாரு, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிக்கிறவங்க தானே. 35 ஆண்டுகள் ஆகுது. ஆமா, ஆனா 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு படம் எடுத்திருக்கான். அதை வந்து இன்னைக்கு காப்பிடிச்சு புஷ்பான்னு எடுத்துட்டு வசூலை காமிச்சுனுக்குறாங்க. இந்த படத்தை நம்ம எப்படி கவனிக்க தவறணும் அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்கும் எழுந்திருக்கு. அப்படி ஒரு ரிலீஸா மாறி இருக்கு அந்த படம். அது அடுத்தடுத்த படங்கள் வருது. அடுத்த வாரத்துல வருது. அடுத்த வாரம் விஜய் ஆண்டனியோட ஒரு படம் வருது, சக்தி திருமகன் சொல்லிட்டு. இன்னும் சில படங்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னுமா நார்மலா மாறும். ஆமா, இனி நார்மல் ஆயிடும். இப்ப அடுத்த வாரம்ன்றது இந்த விநாயகர் சதுர்த்தி விடுமுறை வந்துருது இல்லையா, அதனால புதிய படங்கள் வரும். அப்போ இந்த படமும் வந்து கொஞ்சம் ஸ்கிரீன்ஸ் குறையும் கூலிக்கு. இன்னும் நல்ல கிரிப்பா ஓடும் படம். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.